அல்லது அவர்கள் செய்கிற இந்த அருமையான ஊழியத்திற்கு ஒரு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிறார். நான் உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இப்பொழுது ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறீர்கள், இப்பொழுது ஒரு சின்ன குழுவாக இருக்கிறீர்கள். நான் உங்களை ரட்சித்து பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் செய்கிற ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உடைய குடும்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். உங்களை நான் வேலையில் உயர்த்தி கனப்படுத்துவேன். உடைய பெயரை நானே பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த மாநிலத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீங்கள் இருக்கிற பட்டணத்திற்கு கிராமத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை ஆசீர்வாதமாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே செய்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து ஆபிரகாமை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அப்படியே ஆண்டவர் காவல்துறையிலே பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்றைக்கு இந்த